நேர்களை வணக்கம். நான் குமார் சென்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி மக்கள் தொடர்பு பிரிவின் மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒரு பேசுவோம். மேம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தொகுதி மறுவரையறை இந்தியா முழுவதும் பெரும்பாலும் எதிர்ப்பு கிளம்பி இருந்தது. முதல் நபராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டு பகிரங்கமான எச்சரிக்கையை விடுத்திருந்தார். நீங்க இதை மட்டும் செய்யவே முடியாது, நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடெங்கும் கருப்பு மயம், கருப்பு கொடி ஏந்தி அந்த மறுவரையை அந்த பட்டியலை எரிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர். சிஎம்ஏ அதை பண்ணியிருந்தாரு. இப்போ நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் 2014 ஆட்சி அமைத்ததிலிருந்து இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒரு மசோதா தோல்வியை சந்தித்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இது 12 ஆண்டுகளில் முதல் தோல்வி, மாபெரும் தோல்வி அப்படின்னு நம்முடைய முதல்வர் சொல்கிறார். ஆனா பல விஷயங்கள்ல பார்த்தா இது மாதிரி பின்வாங்கி ஓடி இருக்கார் மோடி அவர்கள். குறிப்பாக அந்த 3 வேளாண் சட்டம் இருக்குல்ல, அதை கமா ஃபுல் ஸ்டாப் கூட நாங்க மாத்த மாட்டோம் அப்படின்னு இங்க அப்போது இருந்த பிஜேபி தலைவர் சொன்னார். அண்ணாமலைங்கிற அந்த நபர் சொன்னார், நாங்க கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாத்த மாட்டோம்னு. ஆனால் அதை 3 சட்டங்களையும் வாபஸ் வாங்கிய அந்த தோல்வியும் பிரதமருக்கு இருக்கு. அதே மாதிரி நம்முடைய முதல்வர் இந்த விஷயத்துல, இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிற விஷயத்துல சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் நாம யாருமே பார்த்தது இல்ல. அந்த காலத்துல எப்படி ஆங்கிலேயர்களை சுதந்திர போராட்டத்தில் அந்த இந்திய வீரர்கள் எதிர்த்தார்கள் அப்படின்னு, அது எப்படி இருந்திருக்கும், அவர்களுக்குள் எப்படியான ரௌத்திரம் பொங்கி இருக்கும், எப்படி அவர்கள் தங்களுடைய கோபத்தை, தங்களுடைய உரிமையை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிலைநாட்டி இருப்பார்கள்ங்கிறத நம்முடைய முதல்வர் செய்து காமித்தார். அப்படிங்கறதா மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. மற்ற முதல்வர்கள்லாம் கூட அறிக்கை மட்டுமே வெளியிட்டாங்க. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் தான் அந்த மசோதா நகலை காலையிலேயே எரித்தார் தெரியுமா? அந்த கருப்பு உடை அணிந்து கொண்டு முகத்தில் அவ்வளவு கோபம், அவ்வளவு ரௌத்திரம் பொங்க பொங்க பொங்க, அந்த கண்கள் 2 நெருப்பு துண்டா தெரிஞ்சது எனக்கு. அவர் முகத்தில் இருந்த அந்த நெருப்பு தான் அந்த மசோதா நகலை பற்ற வைத்தது அப்படின்னு நான் நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு காத்திரமாக சங்கிகளை, சனாதனத்தை, இந்துத்துவாவை, பிஜேபியை, நாக்பூரை எதிர்க்கின்ற வல்லமை வாய்ந்த ஒரே தலைவர் இந்தியாவில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மட்டும்தான் அப்படிங்கிறத இந்தியாவே வியந்து பார்த்துச்சு. ஏன்னா வேற எந்த மாநில முதல்வரும் மசோதா நகலை எரிக்கவில்லை. எல்லாரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கலாம், இல்ல எக்ஸ் தளத்துல கமெண்ட் போட்டிருக்கலாமே தவிர, இப்படியாக செயலில் இறங்கி காட்டி அந்த நொடியிலேயே அவர் கருப்பு உடை அணிந்தார். அந்த மசோதா 4/25 இல்ல அந்த நேரத்துல நிறைவேற்றப்பட்டது அல்லது அறிமுகப்படுத்தப்பட்டது. தோல்வி அடைந்த பின்புதான் ஆண்டிப்பட்டியில அவர் பரப்புரையில இருந்தப்போ வெடி போட்டு அந்த கொண்டாட்டத்தை செய்துவிட்டு வெள்ளை உடைக்கு மாறினார். அப்படின்னா சொல்லும் செயலும் உணர்வும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரை இந்த விஷயத்துல நம்ம கண்ணால பார்த்தோம், கண்ணு முன்னாடி பார்த்தோங்கிறதா நெகிழ்ச்சியா இருக்கு, புல்லரிப்பா இருக்கு, வியப்பா இருக்கு. இப்படித்தான் நாம் இந்த உணர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த புரிதலும் எனக்கு கிடைச்சது. அதை தாண்டி ஒரு கொள்கைக்காக எப்படி உறுதிப்பாட்டோடு செயல்பட வேண்டும், இயங்க வேண்டும், பேச வேண்டும் என்கின்ற அந்த பாடத்தையும் நம்முடைய முதல்வர் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்ங்கிறதா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதை தவிர முதல்வர் சொல்லியிருக்கிறார், இது பாதி வெற்றி தான் அப்படின்னு. இது நமக்கு பாதி வெற்றி, இன்னொரு பாதி கிணறை நாம் தாண்ட வேண்டும்ங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனாலும் பிரதமருக்கு இது மிகப்பெரிய தோல்வி, இமாலய தோல்வி, தோற்று நிற்கிறார். ஏன்னா ஏற்கனவே வெளியுறவு கொள்கையில அவரோட தோல்வியை நம்ம பார்த்துட்டோம். எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்கக்கூடிய அவருடைய பெயருக்கான விளக்கம் இதுவரைக்கும் அவர் கொடுக்கல. உள்நாட்டிலும் அவருடைய பொருளாதார சீரழிவை நாம் பார்க்கிறோம். ரூபாயின் மதிப்பு எவ்வளவு தூரம் இறங்கி இருக்கிறது, அதையும் அவரால் சீர்படுத்த முடியவில்லை, அதையும் பார்க்கிறோம். அப்படியான விஷயத்துல இது கூடுதலாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை பிரதமர் சந்தித்திருக்கிறார். அந்த மசோதா அறிமுகப்படுத்துவதற்கு முதல் நாள் அவர் அமித்ஷா சொல்றாரு, எங்களுக்கு இதெல்லாம் தோல்வி அடையும் முன்னாடியே தெரியும், உங்களுடைய முகத்தை அம்பலப்படுத்துவதற்காக தான் அப்படி பண்ணும் அப்படின்றாரு.
மகளிருக்கு எதிராக எப்படி இருக்குங்க எதிர்கட்சிகள்னா? இல்ல இவங்க எப்படி இருக்காங்கிறத மக்களே பார்த்திருக்காங்களே இத்தனை ஆண்டுகளுமா. இவங்க என்னவோ நினைச்சிட்டாங்க எதிர்கட்சிகளை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு. உண்மையிலேயே பிஜேபி தான், நாக்பூர்காரர்கள் தான், இந்துத்வா தான், சனாதனம் தான் பெண்களுக்கு எதிரானதுன்னு 2014 இருந்து பல முறை மோடி நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. அதனால இவர் எதிர்கட்சியை நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. இவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கறதுதான் மீண்டும் நிரூபணமாயிருக்கு. மக்கள் இதை அப்படித்தான் புரிந்து கொள்கிறார்கள். மக்கள் எதிர்கட்சிகள் மீது எந்த விதத்திலும் கோபப்படவில்லை. ஏனென்றால் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மகிழா வங்கின்னு பெண்களுக்காகவே ஒரு வங்கியை ஆரம்பித்த கதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பெண்களுக்காகத்தான், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காகத்தான் மகாத்மா காந்தி நரேகா திட்டம் என்ற அந்த வேலை வாய்ப்பு திட்டத்தையே காங்கிரஸ் கொண்டு வந்தது. அந்த அளவுக்கு பெண்களுக்கு சுதந்திரமும் பொருளாதார வல்லமையும் கொடுத்தது காங்கிரஸ். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம்னு எடுத்துக்கிட்டா காலம் காலமாக தந்தை நீதி கட்சி காலத்திலிருந்து, தந்தை பெரியாரின் சுயமரியாதையிலிருந்து, பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, நம்முடைய முத்தமிழறிஞர் காலத்திலிருந்து, இப்போது நம்முடைய முதல்வர் வரைக்குமே கூட பெண்கள் சுதந்திரத்தை தான் தமிழ்நாட்டின் சுதந்திரமாக, அரசியல் சுதந்திரமாக நாம் செய்து காட்டி இருக்கிறோம்பா. அதனால பெண்களுக்கான சுதந்திரம், பெண்களுக்கான அந்த ஒதுக்கீட்டை காலம் காலமாக கொடுத்திருப்பது எதிர்கட்சிகள் தான். இப்ப வேணா பிஜேபி சொல்லலாம் நாங்கள் உங்களை அம்பலப்படுத்துகிறோம்னு. ஒரே ஒரு கேள்வி இருக்கு மார்ஷல், கேட்டு சொல்லுங்க. நாடாளுமன்றம், புதிய நாடாளுமன்றம் திறந்த போது அவர்கள் அவ்வளவு தூரம் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள் என்றால் ஏன் குடியரசுத் தலைவரை அழைத்து அந்த நாடாளுமன்றத்தை திறக்கவில்லை? உண்மையில் குடியரசுத் தலைவர் தானே நாடாளுமன்றத்தின் முதல் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவரை ஏன் கூப்பிடவே இல்லை? அது பெண்களுக்கான அவமரியாதை இல்லையா? அதை தவிர பெண்களுக்கு எதிராக பிஜேபி செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்கள், வன்முறைகள், வன்புணர்வுகள், போராட்டங்கள், கலவரங்கள் இதையெல்லாம் பட்டியல் போட ஆரம்பிச்சா பில்கிஸ் பானுல இருந்து ஆரம்பிச்சு, ஹத்ராஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, அந்த மல்யுத்த வீரர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, அந்த கர்நாடகாவில உள்ள அந்த பிரிஜ்வல் ரேவண்ணா, இதை போன்ற பெண் வன்புணர்வாளர்களைத்தானே நீங்க பிஜேபியில தலைவர்களா வச்சிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ மணிப்பூருக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை. பெண்களை மம்தா பானர்ஜியே தீதி தீதின்னு பேசினாரு. அப்படியாக எவ்வளவோ பெண்களுக்கு எதிரான தவறுகள், சொற்கள், செயல்கள், சிந்தனைகள், கொள்கைகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் செய்வது பிஜேபி தான்ங்கிறது இந்திய மக்களுக்கு இல்ல, உலக மக்களுக்கே நல்லா தெரியும். சிறுபான்மையின பெண்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் யாரோட ஆட்சி காலத்துல? இவங்களோட டபுள் என்ஜின் ஆட்சியில தானே. அதனால இவர்கள் தான் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலைங்கிற மாதிரி அமித்ஷா இப்ப 1000 சொல்லலாம். ஆனால் அப்ப சொன்னார்ல 15 லட்சம்ங்கிறத நாங்க ஜூம்லாவாதான் சொன்னோம் அப்படின்னு. அது மாதிரி இப்போ மீசையில மண் ஒட்டால அப்படின்னு தட்டிட்டு எழுந்திருக்கிற மாதிரி பாவலா காட்டுகிறார். ஆனால் உண்மையில் மிகப்பெரிய தோல்விங்கிறத அதை ஒத்துக்கிறதுக்கு கூட இவங்களுக்கு துணிச்சல் இல்லைங்கிறதா முக்கியம். இதுல இன்னொரு விஷயம், என்னதான் இருந்தாலும் 33% மகளிருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கும் அதுல இது இருந்தது, அதுவும் தோல்வி அடைஞ்சிருச்சு. அது ஒரு இதுவா பாக்கலீங்களா நீங்க? இந்த 33% இடஒதுக்கீடுங்கிறது இப்போ இந்த மறுவரையோட சேர்த்து கொண்டு வரவே இல்லை. அது ஏற்கனவே மசோதா நிறைவேறப்பட்டு சட்டமாகியாச்சுப்பா. 23லயே மசோதா நிறைவேற்றி உடனடியாகவே சட்டமாக்கியாச்சு. அதுல மிக முக்கியமா நம்முடைய குடியரசுத் தலைவர் அப்பவும் சொன்னாங்கல்ல, நான் கையெழுத்து போடுறதுக்காக காலையில இருந்து காத்துட்டு இருக்கேன், கொண்டு வாங்கன்னு சொன்னதே அந்த அம்மா தானே, நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் தானே. அதனால இது ஏற்கனவே மசோதாவாக்கி சட்டமாக்கி நடைமுறையில் இருக்கிறது. அது 2011 அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வைக்கணும் அப்படின்னா இப்ப உள்ள 534 அந்த நாடாளுமன்ற தொகுதியிலேயே நீங்க 33% கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கல? அதையே நீங்க இன்னும் கொடுக்கலையே. ஏனென்றால் இவர்கள் கொடுக்க மாட்டார்கள். மனு நீதியின்படி, மனு அநீதியின்படி, சனாதன சித்தாந்தத்தின்படி பெண்கள் சமமாக பொதுவெளியில் இயங்கக்கூடாது, பெண்களுக்கு இந்த மாதிரி அதிகாரங்கள் கொடுக்க கூடாது, பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கொடுக்க கூடாது என்பதுதான் மனுவின் அஜெண்டா, என்பதுதான் சாவர்கர், கோல்வாக்கர், ஹெக்டேவர் எல்லாருமே இவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இன்னொன்னு கேட்கிறேன் உங்கள்கிட்ட, அந்த RSS அமைப்பில் ஏதாவது ஒரு பெண் தலைவரை நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு பெண் தலைவர் பேரை சொல்லுங்க.
ஏன்னா அவர்களுடைய அமைப்பில், அவர்களுடைய சித்தாந்தத்தில் பெண்கள் என்பவர்கள் காலணிதி, பெண்கள் என்பவர்கள் கைப்பிடி துணி, பெண்கள் என்பவர்கள் அடுப்பங்கரை கறி, அவ்வளவுதானே தவிர பெண்ணுக்கு வேறு மரியாதையே கிடையாது. பெண்ணுக்கு பொருளாதாரம் சுதந்திரம் கொடுத்து விட்டால் அவள் தான் தோன்றித்தனமாக இருப்பாள் என்று மனுநீதி சொல்லுது. அப்படியாக அவளை ஒரு பகடைக்காயாக வைத்துதான் இவர்கள் அந்த மகாபாரதத்தில் குருஷேத்திரத்தையே உருவாக்கினார்கள்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பெண்ணை முன்னிறுத்தி பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிற அந்த போர்வையில பிரதமர் தன்னுடைய இருப்பை நிலைநாட்டி கொள்ள பார்த்தார். அடுத்தது இதன் மூலமாக அந்த பீமாரு ஸ்டேட்னு சொல்லுவோம்ல, ஹிந்தி பெல்ட், அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களை வைத்து தன்னை வாழ்நாள் முழுக்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும் என்கின்ற அந்த ஒரு சூழ்ச்சியை தான் இவர் செய்ய பார்த்தார். ஆனால் காவியை நம்முடைய கருப்பு சிவப்பு தோற்கடித்திருக்கிறது என்று நம்முடைய முதல்வர் சொன்னதை நிச்சயமாக நாம் திரும்ப திரும்ப பேசியாக வேண்டும். எனவே பெண்களுக்கு எதிரான எதிர்கட்சியினர் என்பது கிடையாது. 33% நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்பதும் கிடையாது. 33% ஏற்கனவே சட்டமாகி இருக்கிறது. அதை இன்னமும் பிரதமர் நிறைவேற்றவில்லை என்பதுதான் உண்மை. நம்ம பேசிட்டு இந்த சூழ்நிலையில கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. இந்த 50% ஸ்கீம்ல தமிழ்நாட்டுக்கு 20 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும், அதை வந்து திமுக அரசு கெடுத்துருச்சு அப்படின்றாரு. பிஜேபி இதை ஆதரிக்குது ஒண்ணு, இங்க இருக்கிற திராவிட கட்சியான மற்றொரு திராவிட கட்சியான அதிமுக இதை ஆதரிச்சுதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இன்னமும் நம்புறீங்களா இன்னொரு திராவிட கட்சி அது அப்படின்ட்டு? எப்படிப்பா முற்ற முழுக்க அடகு வச்சுட்டாரு கொண்டு போய். அது இல்லாம கடல்ல கரைச்ச களிமண் மாதிரி ஆயிடுச்சு. கடல்ல களிமண்ணை கரைச்சா அது கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி பிஜேபி சனாதனம் என்கின்ற அந்த கடலில் கரைத்த ஒரு கட்சியாக அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுல அண்ணா பேர் இருப்பது, திராவிடத்தின் பெயர் இருப்பதெல்லாம் அவருக்கு பழங்கதை ஆயிடுச்சு. பொய்யாய் பழங்கதையாய் பழங்கனவாய் போன கதை. அதுல போய் நீங்க இன்னொரு திராவிட கட்சியானன்னு சொல்றீங்களே, இதுவே ஒரு தவறான புரிதலாக இருக்கு. அதை தவிர எடப்பாடி அவர்கள் அதிகமா ஜால்ரா அடிக்க 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 அவருடைய குடுமி அவர்கள் கையில் கொடுக்க 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 அவர் தன்னுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்கிறார். அல்லது இவர் மீது வரக்கூடிய ரெய்டு, இவர் மீது வரக்கூடிய கேசஸ், இதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என் தலையில மிளகா அரைங்க, என் முதுகுல ஏறி நடங்க, அல்லது நீங்க ஆடுறாராமான்னு என்ன ஆட்டுவீங்க, நான் ஆடுறேன் நான் ஆடுறேன் நான் ஆடுறேன் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி அவர் சொல்வதன் மூலமாக இன்னொரு 50 சீட் கிடைச்சிருக்கும், அதை தடுத்து விட்டதுன்னு சொல்றதன் மூலமாக இவருக்கு ஒரு முதலமைச்சராக இருந்த அந்த அனுபவத்தின் புரிதல் கூட இல்லை. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். புரிதலே இல்லை. ஏன்னா 2017 இவர் என்ன சொன்னாரு, நீட் தேர்வின் மூலமாக எந்த விதமான துன்பமும் வராது, எல்லாம் சரியாக நடக்கும், நம்முடைய இளைஞர்களுக்கு மருத்துவ படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும்னாரு. அதுலயும் அவரோட புரிதல் தவறா இருந்தது. அப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லயும் அவரோட புரிதல் தவறா இருந்தது. அதுக்கப்புறம் கொரோனா காலத்துல கொரோனா என்பதை நம்முடைய பிரதமர் கட்டுப்படுத்தி விடுவார், நீங்கள் எல்லோரும் நம்புங்கள், அவர் தட்ட சொல்லியிருக்கார், விளக்கேத்த சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாரு. அதுலயும் இவரோட புரிதல் தவறா போச்சு. அப்புறம் CAA NRC இதன் மூலமாகவும் இஸ்லாமியர்களுக்கு எந்த துன்பமும் வராதுன்னாரு. ஆனால் அதிலும் பல துன்பங்கள் வருகின்றன. அடுத்தது 3 வேளாண் சட்டங்கள் மூலமாக நம்முடைய வேளாண்மையாளர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பார் பிரதமர்னு அப்பவும் ஜால்ரா தட்டினாரு. அதனையும் பின்வாங்கியாச்சு. இப்படி எல்லா விஷயங்களிலும் எடப்பாடி அவர்கள் ஜால்ரா அடிக்க 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 அந்த கொள்கைகள் எல்லாமே மக்கள் விரோத கொள்கைகள் என்று நிரூபணமாகி கொண்டிருக்கின்றன. திருப்பரங்குன்ற விஷயத்திலயும் அவர் அப்படிதான் இருந்தாரு. என்னாச்சு, இப்போ அந்த நீதிபதியை இனிமேல் அவர் கொடுக்கின்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை என்று உத்தரவை கொடுத்திருக்கிறது நீதிமன்றம். அப்படின்னா இவருடைய எல்லா தரப்பு கொள்கைகளும் தவறானவை. இவருக்கு ஒரே ஒரு சிந்தனை என்னன்னா, தன்னை காப்பாத்திக்கணும். இதுக்கு மேல காவல்துறையினரால் கைது செய்யப்படுவதோ அல்லது ED IT ரெய்டு இதற்கெல்லாம் தான் ஆளாவதோ, தன்னுடைய சம்பந்தி ஆளாவதோ, தன்னுடைய மகன் ஆளாவதோ இவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த மாதிரி பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை அடுத்து மிக முக்கியமா ஒண்ணு கவனிக்கணும், 33% என்பது கூட காலாவதி ஆகிவிட்டது. இப்போ பெண்கள் நாங்கள் எல்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கோம்.
எப்பவுமே 33%, அடுத்த 67% ஆண்கள் மட்டுமே இருக்கணுமா எல்லா இடத்துலயும்? எங்களுக்கும் இதில் 50% உரிமை இருக்கிறதா இல்லையா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியில், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பில் எங்களுக்கும் சரிபாதி உரிமை வேண்டும், 50% வேண்டும் என்பதுதான் இப்போதைய பெண்களின் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கிறது. இவருக்கு அது கூட புரியல. 33%ங்கிறதுலே தொங்கி நிக்கிறாரு. எனவே எந்த விதத்திலும் ஒரு தலைமை பொறுப்புக்கோ அல்லது எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அந்த பொறுப்புக்கோ கூட தகுதி இல்லாதவராக மீண்டும் தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். பிஜேபிக்கும் சனாதனத்துக்கும் கொத்தடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெடிவெடித்து கொண்டாடுகிறார், லட்டு கொடுத்து கொண்டாடுகிறார், மறுபடியும் வீடியோ போடுறாரு, 33% பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. கொண்டாட்டமா இருக்கு. ஒரு பக்கத்துல இந்த கொண்டாட்டங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு எரிச்சலை கிளப்புகிறது. மகளிர் இடஒதுக்கீடு இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க கொண்டாடுறீங்களா, கொண்டாட்டமா இருக்கா உங்களுக்கு அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க. கொண்டாட வேண்டிய விஷயமா நீங்க நினைச்சது சாதிச்சாச்சு, ஆனா கொண்டாடியே ஆகணுமா? அதை இதுதான் உண்மையிலேயே கொண்டாட்டத்துக்கான விஷயம். ஏனென்றால் பிஜேபி என்கின்ற அந்த நாக்பூரின் நாசகார சக்தியை யாராலும் தோற்கடிக்க முடியாது. யாருக்குமே அந்த தகுதியோ அந்த திராணியோ அந்த வல்லமையோ கிடையாது. நாங்கள் கடவுளின் குழந்தையால் வழிநடத்தப்படுபவர்கள். எங்களை எதிர்த்து யாருமே இந்தியாவில் பேச முடியாது, மூச்சு விட முடியாது, செயல்பட முடியாது என்று இருமாப்பில் எதேச்சாதிகாரத்தில் இருந்த பிஜேபிக்கு ஒரு தோல்வியை கொடுத்திருக்கிறார் என்றால் இது கொண்டாட வேண்டிய விஷயம்தான். மகளிர் இடஒதுக்கீட்டை அப்படின்னு அந்த லிங்கை கொண்டு வந்து பிஜேபி சேர்க்கிறது, அதுவே முதல்ல தப்பு. தொகுதி மறுவரை என்கின்ற அந்த மசோதாவைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும். ஆனால் அதை முன்னிலைப்படுத்தினால் அது தோற்று போகும்னு பிஜேபிக்கே நல்லா தெரியும், பிரதமருக்கு நல்லா தெரியும், உள்துறை அமைச்சருக்கு நல்லா தெரியும். அதனால் எதிர்கட்சிகளை சிக்க வைப்பதை போல் மகளிர் மசோதாவில் ஒரு திருத்தம் என்று அதையும் கொண்டு வந்து இணைத்தார்கள். அது எப்படி இருக்கு அப்படின்னா, தவளையையும் மீனையையும் ஒன்னா கட்டி விட்டீங்கன்னு வைங்க, தவளை என்ன பண்ணும், நிலத்துக்கு தான் தாவி தாவி ஓடி வரும். மீன் என்ன பண்ணும், நீருக்கு தான் ஓடும். அப்படின்னா ரெண்டும் சம்பந்தமே இல்லாத ரெண்டை கொண்டு வந்து ஒன்னா கட்டி வச்சுங்க. இன்னொன்னு நான் அன்னைக்கு சொன்னேன், ஒரு பாயசத்தையும் விஷத்தையும் கொண்டு போய் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு நீங்க ரெண்டையுமே சேர்த்துதான் சாப்பிடணும், பாயசம் வேணும்னா முதல்ல விஷத்தை குடிங்க, இல்ல விஷம் வேணும்னா முதல்ல பாயசத்தை குடிங்கன்னு சொன்னா இது எப்படி பொருந்தி வரும்? அதே போலத்தான் பிஜேபி சூழ்ச்சி செய்தது. அந்த சூழ்ச்சியை முறியடித்திருக்கக்கூடிய ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதனால் இது கொண்டாட்டத்துக்குரிய ஒரு விஷயம்தான். அதை தவிர இன்னொன்னு மார்ஷல், காலமாக மகளிர் சுய உதவி குழுக்கள் என்று அவர்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்தது தமிழ் நிலம், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அதே மாதிரி 1973லயே பெண்கள் பட்டுப்புடவைக்கு மட்டும்தான் உரிமையானவர்கள்னு சொன்னதை மாற்றி, இல்லை காவல்துறையின் மொடமொடப்பான சீருடையையும் நீங்கள் அணிய வேண்டும் என்பதாக காவல்துறையில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அது மாதிரி பெண்களுக்கு உரிய சுயமரியாதை திருமணம், எனக்கு தாலி அணிவதில், தாலி மாட்டிக்கொள்வதில், மூக்கணாங்கயிறை போல் தாலி மாட்டிக்கொள்வதில் அல்லது வைதீகர்களின் மந்திரங்களோடு என்னுடைய திருமணத்தை நடத்துவதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று ஒரு பெண் விரும்பினால் அவளுக்கான சுயமரியாதை திருமணத்தை உருவாக்கியது நம்முடைய தமிழ் நிலம். அதை தவிர மிக முக்கியமாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் தான் பெண்களுக்கான அத்தனை துறைகளிலும் 33% மேலாக அரசு பணிகளில் இடஒதுக்கீடு, 40% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். இப்படி எல்லா விதத்திலும் இவர்கள் கொண்டு வர்றேன்னு இப்ப சொல்றாங்க 33% இடஒதுக்கீடு, அதையெல்லாம் 50 ஆண்டு காலமாக தாண்டி நிக்கிறோம் நாம. இந்த 33%ஐயும் தாண்டிய வெற்றியை தமிழ்நாட்டு பெண்கள் என்றைக்கோ பெற்றிருக்கிறார்கள் என்றால் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவில் நம்முடைய முதல்வர் வழிகாட்டுதலில் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் நிச்சயமாக மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அதில் நம்முடைய முதல்வர் தான் இந்த மசோதாவின் தலைவராக தலை நிமிர்ந்து நிற்கிறார், இந்தியாவின் மாண்பை காப்பாற்றி இருக்கிறார். எனவே இது போடுறா வெடிய கொண்டாடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி தான், ஒரு சூழல் தான்.
இதன் மூலமாகவே தமிழ்நாட்டு பெண்களின் அவர்களுடைய ஆதரவு நம்முடைய முதல்வருக்கு மீண்டும் அதிகமாகி இருக்கிறது. பிஜேபி என்ன வேணா கட்டமைக்க முயற்சி பண்ணட்டும், எதிர்கட்சியினர் எல்லாரும் சேர்ந்து மகளிர் மசோதாவை தோற்கடித்தார்கள் அப்படின்னு, அது இல்லை என்பது இந்திய பெண்களுக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாடாளுமன்றத்தில் ஆண் எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக பிரதமர் செய்த சூழ்ச்சிதான் இந்த பெண்கள் இடஒதுக்கீடு என்கின்ற அந்த மசோதாவின் பின்னால் ஒளிந்து நின்று கொண்டு பிரதமர் செய்தது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடிய ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.